Can I do choice filling for management quota in the second round without doing it in the first round அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அட்வைசபிள் கிடையாது ஏன்னு சொல்கிறோம், பட் பண்ண முடியும். உங்கள் query-யை ஃபஸ்ட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற query-யை நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம். பண்ண முடியும். அதாவது முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ப்ராசஸஸ்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் போட்டால் தான் செகண்ட் ரவுண்டில் போட முடியும், போடாத காலேஜ் செகண்ட் ரவுண்டில் போட முடியும், அதெல்லாம் போயிடுச்சு இப்போ. அண்ட் இன்னொன்று வந்து there is a type of கரெக்ட், A1 இன்ஸ்டியூட், B1 கேட்டகரி இன்ஸ்டியூட், மைனாரிட்டி, அதுக்கு கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் queries என்ன வந்து இருந்துச்சுன்னா நான் ESIC ஜாயின் பண்ணிட்டேன்னா என்னால் வந்துட்டு ஸோ அதையும் அப்படியே சேர்ந்து இதில் அட்ரஸ் பண்ணிடுவோம். நல்ல query அது. ஸோ இப்போ பேசிக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்ட query வந்து கிளியராக நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மட்டும் போடுறேன், செகண்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் போட முடியுமா அப்படிங்கிறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மட்டுமே போட்டுட்டு அந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல எந்த சினாரியோவில் கூட செகண்ட் ரவுண்டில் போகிறப்போ உங்களுக்கு சாய்ஸ் புதுசாக தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் திருப்பி மேனேஜ்மெண்ட் 99% போட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் நான் கவர்மெண்ட்டும் போட்டு அதுக்கு கீழே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போட முடியும். இப்போ தமிழ்நாட்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கம்பைண்டாக தான் நடக்குது. ஒரே ஒரு சாய்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும். இந்த வருஷமும் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வீடியோஸ் பாருங்க, we will clearly explain. ஃபர்ஸ்ட் டே இமீடியட்டாக ஓடி போய் சாய்ஸஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நாள் இருந்து சாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு 3 நாள் கொடுக்குறாங்கன்னா 2வது நாள் லாக் பண்ணா போதும். சீக்கிரமா லாக் பண்ணீங்கன்னா பெட்டர் சீட் கிடைக்கும்ங்கிறதே கிடையாது. நிறைய பேர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உடனே போய் லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, என்ன பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டுட்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டே இல்லைன்னா கவர்மெண்ட்டும் போட்டு மேனேஜ்மெண்ட்டும் போடலாம். அப்போ சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகும். ஸோ அது பாசிபிள் தான், ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் ஃபில் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஜி யூஸ்வலாக ஃபில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும், பட் அட்வைசபிளே கிடையாது. நீங்கள் இந்த டிசிஷனை முதல்ல எடுக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களோட ரேங்க் லெட்டஸே 57,000 ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். 57,000 என்னோட ரேங்க். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் இப்போ 57,000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டிடேட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், போய் சாய்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுறேன். கவர்மெண்ட் மட்டும் கிடைக்கல எனக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு பிஎஸ்ஜி கிடைச்சிருக்கும், மேனேஜ்மெண்ட் போட்டிருந்தேன்னா. ஓகே, நான் பிஎஸ்ஜி போடாமல் கவர்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு பிஎஸ்ஜியை போடாமல் விட்டுட்டேன். எனக்கு கீழே இருக்கிற கேண்டிடேட்டுக்கு பிஎஸ்ஜி கிடைச்சிருமா? எனக்கு கிடைக்க வேண்டிய சீட் ஒரு 10 பேருக்கு பிஎஸ்ஜி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க பிஎஸ்ஜி ஃபில் பண்ணிருப்பாங்க, நம்ம ஃபில் பண்ணல. எனக்கு கீழே இருக்கிற ஒரு 10 கேண்டிடேட்டுக்கு பிஎஸ்ஜி கிடைச்சிரும். செகண்ட் ரவுண்டுக்கு போறோம், என்னால சாய்ஸ்ல ஃபில் பண்ண முடியும். கவர்மெண்ட் போட்டு பிஎஸ்ஜியே நான் போட்டுருவேன். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் தெளிவாயிட்டேன், நான் கிடைக்கும்னு நினைச்சிட்டேன். பிஎஸ்ஜி, வேலம்மாள் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ எனக்கு எப்போ சீட் கிடைக்கும்னா, எனக்கு கீழே ஏற்கனவே பிஎஸ்ஜி எடுத்தாங்கல்ல, அந்த கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டுட்டு போகணும். இல்ல எனக்கு மேல இருக்கிற கேண்டிடேட் வேற சீட்டுக்கு போகணும். யூஸ்வலா நடக்கும். ஆனா நீங்க கடைசி கேண்டிடேட்டா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் பிஎஸ்ஜி சீட் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்குன்னா செகண்ட் ரவுண்ட்ல போகும்போது கண்டிப்பா கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நம்ம கிடைக்கிற சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இது ஒரு சிம்பிளான டிசிஷன் தான். கவர்மெண்ட் இல்லைன்னா நான் மேனேஜ்மெண்ட் போறேனா இல்லையாங்கிறத செகண்ட் ரவுண்ட் வர்ற 10 நாள் கழிச்சு டிசைட் பண்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன்னா எனக்கு கீழே யாருக்கும் அந்த சீட் போகாம நான் கரெக்டா அந்த சீட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும், அட்வைசபிளான்னு கேட்டா தப்பு. ஓகேங்க. ஸோ நம்மளால செகண்ட் ரவுண்ட்ல போயிட்டு ஒருத்தங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க சீட்டை வந்து நம்மளுக்கு அலாட் பண்ண மாட்டாங்க. நமக்கு கீழே ஒருத்தங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ரேங்க்ல இருக்கவங்க, அந்த 10 பேரும் வெளியிலே போல, எனக்கு பிஎஸ்ஜி எப்படியோ கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஎஸ்ஜி வேகன்சியே மேல வரல. அப்போ எனக்கு பிஎஸ்ஜி கிடைக்காது. அந்த ரவுண்ட்ல நான் அதுக்கு கீழே வேலம்மாள் போட்டிருப்பேன், வேற ஏதோ ஒரு காலேஜுக்கு போவேன். ஏன் போவேன் அப்படின்னா, நான் டிசிஷனை லேட்டா எடுத்தேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போக வேண்டிய டிசிஷனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்திருந்தேன்னா பிஎஸ்ஜி கிடைச்சிருக்கும். அந்த டிசிஷனை இன்னும் 15 நாள் இருக்கு. இது ஒரு பெரிய டிசிஷன் இல்ல. வேணுமா வேண்டாமாங்கிற டிசிஷன் எந்த காலேஜை பத்தியும் ஃபர்ஸ்டே எடுக்கிறது பெட்டர். கரெக்ட். செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு இல்ல எனக்கு வந்து இப்போ நவ் ஐ வில் பி ஏபிள் டு அரேஞ்ச் மணி, நான் போய் பிஎஸ்ஜி ஜாயின் பண்ண அப்படின்னு நினைச்சு போக முடியாது. ஆமா, இது வந்து இருக்கும். அவங்க query அப்படிதான் இருக்கும். நம்ம இப்போ முடிச்சுட்டு பாத்துக்கலாம், கவர்மெண்ட் கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்ட்ல அரேஞ்ச் பண்ண முடியுமா ஃபினான்ஸ், நிறைய பேர் அந்த மாதிரியும் கேட்பாங்க. பட் அந்த ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறது அந்த செகண்ட் ரவுண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு 10 நாள்ல பண்றதுக்கு பதிலா இந்த 10 நாள் இன்னொரு 15 நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி பண்றது பெட்டர். அப்போ நமக்கு தெரியும். ஓகே. இல்ல இன்னொரு விதமா நம்ம யோசிக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா தெரியல, பட் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட் ஃபில் பண்றாங்க அண்ட் அவங்களுக்கு பிஎஸ்ஜி அலாட் ஆகுது அண்ட் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் ரெடி பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ அது
செகண்ட் ஆப்ஷன் என்ன எனக்கு இப்போ தெரியல. இது வந்து இது வந்து யாருக்காவது ஒரு சீட்டை பாதிக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி சினாரியோல என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு பிஎஸ்ஜி நமக்கு போட்டோம், நம்ம ஓகே அலாட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃப்ரீ எக்ஸிட் ரேரா தான் நடக்கும். யாருக்கு ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஒரு சீட் போட்டுட்டேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி எடுக்க வேணாம், அதுக்கு கீழே ஒரு 4-5 கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இருக்கு. பிஎஸ்ஜியில் ஹிடன் ஃபீ எதுவும் கிடையாது. 4-5 இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் எடுத்துப்போம். ஏதோ ஒரு காலேஜ் நேம் எக்ஸ். அந்த எக்ஸ் காலேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் ஆயிடுச்சு. நான் ஃபீ வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது எனக்கு ஃபீ வந்து ரெடி பண்ண முடியல. தரணும்னு நினைச்சவங்க தரல, லோன் வரல, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அப்போ நான் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலோ, இல்ல எனக்கு அடிஷ்னலா ஃபீ கேட்கறாங்க, இன்னொரு 4 லட்சம் ரூபாய் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஹாஸ்டல் இதெல்லாம் இது வருஷம் கட்டணுங்கிறது தெரியாம நான் போய் இது போட்டேன், சாய்ஸ் போட்டேன். இப்போ என்னால் ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணலை அப்படின்னா எனக்கு ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஃப்ரீ எக்ஸிட்னா என்னன்னா, அந்த சீட் எனக்கு கிடைக்காது, இந்த ரவுண்ட்ல எனக்கு சீட்டே ஜாயின் பண்ண முடியாது, அடுத்த ரவுண்டுக்கு நான் போக முடியும். தமிழ்நாட்டில் எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணது எனக்கு லாஸ் ஆகாது. நான் வந்து 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் போட்டிருப்பேன். கவர்மெண்ட் கோட்டானா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா நான் மேபி 1 lakh கொடுத்துருப்பேன். அது லாஸ் ஆகாது. நான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன், இந்த இன்ஸ்டிடியூட்லாம் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஃபீ அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சினாரியோவில் பிஎஸ்ஜி எனக்கு வேணும், டிசிஷன் எனக்கு 100% இல்லை, பட் 90% 99% இருக்குது அப்படின்னா பிஎஸ்ஜி போட்டுட்டு மோஸ்ட்லி போய் ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணிடுவாங்க, போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்த ரவுண்டில் அவங்க பிஎஸ்ஜியை ரிமூவ் பண்ணி இது வேண்டவே வேண்டாம், கவர்மெண்ட் இருந்தால் மட்டும் நான் போடுறேங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். இது பெட்டர் ஆப்ஷன் தேன் பிஎஸ்ஜியை லோவர் ரேங்கருக்கு மிஸ் பண்ணுறது. 99% அவங்க ஃபீ அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ரேராக தான் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும். நம்ம இது வருமேன்னு சொல்லி பயந்து பிஎஸ்ஜி போடாமல் இருந்துடக்கூடாது. அப்படியே ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த பிஎஸ்ஜி சீட் மற்றவங்களுக்கு வந்துடும் அடுத்த ரவுண்டில். ஸோ